So another important genetic disorder, another one important genetic disorder, it's quite happen in blood. So blood is made up of RBC and white BC. அதாவது RBC, white BC and plasmid. RBC na red blood corpuscle, white blood corpuscle WBC. இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் பிளட்ல ரொம்ப முக்கியம். இப்போ ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் லங்ஸில் போய் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு வர்றது ஹீமோகுளோபினுடைய மிக முக்கியமான வேலை. So what is the important function of RBC? It's having lot of hemoglobin. Red blood corpuscles are having higher content of hemoglobin. So hemoglobin is a carrier of oxygen. So carrier of oxygen ke the red blood corpuscle structure properly arranged. Their structure is very much important. Round in shape. அதில் கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு they can carry the oxygen as a boat shape. The boat மாதிரி they can come. ஒரு ஆற்றுல போய் ஒரு மனிதனை போட்டு ஏந்திக்கிட்டு அடுத்த கரைக்கு கொண்டு போகிற மாதிரி லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை இந்த ஹீமோகுளோபின் கேரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஷ்யூவாக கொண்டு போய் உயிர்ப்பிக்குது. திஸ் இஸ் நேச்சுரல். ஆனால் இந்த ஜெனட்டிக் டிஸார்டரில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த ஆர்பிசி அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் அதோட ஸ்ட்ரக்சர் மாறுது, அதோட அமைப்பு, அதோட வடிவம் வேறு மாறுது. அது சிக்கிள் ஷேப்பாக மாறுது. ஸோ நார்மலாக இருக்கிற ஹீமோகுளோபின் சிக்கிள் ஷேப்பாக மாறுறப்ப அதால் ஆக்சிஜனை ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ இதனால் உடம்புல சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுனால இரத்த சோகைன்னு ஒன்று உண்டாகுது. அதனால இது பேர் சிக்கிள் செல் அனீமியா. ஒரு அருவா ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பில் மாறிடுச்சுன்னா அதால் பிளட்டில் லங்ஸ்லேருந்து they cannot carry the proper action, proper proportion of action into the tissue or cell. So cells are not able to survive. இந்த பிரச்சனை ஏன் வருது? அதுதான் இப்போ நம்ம we can go for furthermore its detail. Sickle it is known as sickle cell anemia. So RBC becomes sickle shape. First we must understand what is the structure of RBC. It's become sickle shape. So already it's normally round in shape. That shape is not in proper means what is its shape? It is converted into sickle shape. What is the reason? Because it is an autosomal recessive disorder. So autosomal means both male and female both are having autosome. இவங்களுக்கும் மேலேயும் 22 ஆட்டோசோம் இருக்குது, ஃபீமேலேயும் 22 ஆட்டோசோம் இருக்குது. இங்கே ஒரு செக்ஸை டிட்டர்மின் பண்ணுற ஒரு குரோமோசோம், அங்கே செக்ஸை டிட்டர்மின் பண்ணுற ஒரு குரோமோசோம், ஆக 23. இந்த ஆட்டோசோம்ங்கிறது ரெண்டு பேருக்குமே காமன். ஸோ இட் இஸ் குவைட் காமன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இதில் என்னென்னா, ஸோ சான்சஸ் ஆஃப் திஸ் டிஸார்டர் இஸ் ஈக்குவல் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் ஆட்டோசோமல் டிஸார்டர். இந்த ஆட்டோசோமல் டிஸார்டர்னால இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர சரி சமமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது என்ன நடக்குது, எதனால இந்த பிரச்சனை வருது? இப்போ சிக்கிள் செல் ஷேப்புக்கு ஏன் அந்த ஹீமோகுளோபின் அல்லது ஆர்பிசி வருது, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதனால என்ன விளைவுகள், அதுதான் பார்க்கணும். இப்போ நம்ம பிடிகிரி அனாலிசிஸ்க்கு திரும்ப வரோம். ஸோ மேலுக்கு இந்த ஃபீமேல் வந்து பார்ஷியலி அஃபெக்டட் பை சிக்கிள் செல் அனீமியா. ஏன்னா ஒரு மியூட்டேஷன் சேஞ்சஸ் நடந்து அந்த மியூட்டேஷனல்னால அந்த ஜீன் இழந்ததுனால இப்போ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை ஷேப்பை கொடுக்க முடியாத அந்த நிலையில் அந்த குரோமோசோம் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ பார்க்கணும். இது ஃபீமேல்கிட்ட இருக்குது. இவங்களுக்கு 3 ஆஃப்ஸ்பிரிங், 3 குழந்தைங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு ஜீன் எப்படி இருக்கு, ஹீமோகுளோபினை டிட்டர்மின் பண்ணுறது, ஆர்பிசியை நம்ம சொல்லிட்டோம். ஒவ்வொரு செயலுக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உற்பத்திக்கும் அல்லது செயலுக்கும் காரணமாக இருப்பது மரபணுக்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் inherited gene.
அந்த ஜீனில் இன்ஹெரிட்டட் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுனால அந்த டிஸார்டரை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டிஸார்டரில் இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் சிக்கிள் செல் அனீமியாவுக்கு HbA கேபிட்டல் HbA கேபிட்டல் இது வந்து டாமினன்ட் ஜீனு. ஹெச்பிங்கிறதுக்கு ஒரு ஹீமோகுளோபின்ங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்த ஜீனுக்கு நாம் பேர் என்னன்னா HbA இது வந்து ரெண்டும் டாமினன்ட்டு மேல் இருக்குது. அதே மாதிரி HbA ஃபீமேல் இருக்குது. ஸோ உங்களுக்கு நார்மல் பர்த்து சிக்கிள் செல் அனீமியா இல்லாத குழந்தை பிறக்குது. இந்த ஃபீமேலு இங்கே இன்னொரு குழந்தைய ஃபீமேலாக பிறக்கிறப்ப இவங்கள்ட்ட இருக்கிற அந்த சிக்கிள் செல் அனீமியாவை கேரி பண்ணிட்டு வர ஜீன் டியூ டு மியூட்டேஷன், டெலிஷன், அப்ரேஷன், லாஸ் ஆஃப் குரோமோசோம் நடந்ததுனால அந்த குரோமோசோம் அதாவது HbA உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராப்பராக ஜீன் உற்பத்தி அந்த ஜீன்னால நடக்கக்கூடிய விஷயம் அதை எது டெசிஷன் எடுக்குதுன்னா இந்த HbA தான் அந்த ஜீன் தான். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா இந்த தாய்கிட்டேருந்து இந்த மகளுக்கு HbA ஒரு பார்ட்டுக்கு HbSன்னு ஒன்று இருக்கு. அந்த எஸ் வந்து சிக்கிள் செல் அனீமியாவுக்கு நாம வச்சிருக்கிற ஒரு அடையாளம். அப்போ நார்மலாக HbA இங்கே HbA இருந்தால் அந்த குழந்தைக்கு சிக்கிள் செல் அனீமியா இருந்திருக்காது இந்த மேல இருக்க மாதிரி. ஆனால் அந்த ஃபீமேலுக்கு தாய்கிட்டேருந்து அந்த மகளுக்கு அந்த ஹெரிடிட்ரியா அந்த நோய் கடத்தப்பட்டிருக்கு. அப்போ இதில் பார்க்குறப்ப HbAங்கிறது ஃபாதர்டேன்னு வந்துருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு பார்ட் ஃபாதர் ஒரு பார்ட் மதர். இதில் மதரில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த HbS வந்து மதர்டேன் தான் வந்திருக்கணும். ஸோ HbA ஃப்ரம் ஃபாதர், HbS ஃப்ரம் மதர். ஸோ இங்கே டிஃபெக்டிவ் ஜீன், இங்கே டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ராப்பர் ஜீன் இருக்கிறதுனால ப்ராப்பர் ஜீன் இல்லாதனால டெஃபிஷியன்சி இருக்குது. அது HbS சார். இப்போ இந்த HbS உண்டானதுனால என்ன உண்டாக போகுது, அது எப்படி அந்த அனீமிக் வருது, சிக்கிள் செல் அனீமியா எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கோ ஃபார் ஒன் பை ஒன். இப்போ நம்ம ப்ராசஸில் நம்ம உடம்புல என்ன நடந்தாலும் there is a important process is called protein synthesis. So whatever our body is completely made of protein. So protein synthesis எப்படி நடக்குது, நீங்கள் நம்ம நல்லா படிச்சோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது, இங்கே இருந்து சைட்டோபிளாஸ்மத்தில் இருக்கிற மெசஞ்சர் RNA நியூக்ளியஸ்குள்ளே போய் குரோமோசோம்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜீனை ரீட் பண்ணுது. ஸோ மெசஞ்சர் RNA ரீட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ஆர்டர் ஆஃப் குரோமோசோம். அப்போ தான் அது ப்ராப்பராக எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஜீனை அதே ஜீன் லெவலில் நம்ம ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியும். அப்போ உள்ளே போகிறப்ப நம்ம நடந்து பார்த்துருக்கோம், அந்த டபுள் ஹெலிக்ஸ் குரோமோசோம் இட் வில் செப்பரேட் அண்ட் ஃபோர்க்குன்னு பார்த்தோம், ரெண்டாக பிளந்து அங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த மெசஞ்சர் RNA எடுத்துகிட்டு வந்து அந்த அதில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், இன்ட்ரான், எக்ஸ்ட்ரான், இதெல்லாம் அந்த கேப்பிங் ப்ராசஸ், டெய்லிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த மெசஞ்சர் RNA அங்கே இருக்கிற ஜீனை மரபியல் பண்புகளை குரோமோசோம்லேருந்து ரீட் பண்ணி மெசஞ்சர் RNA வெளியில் கொண்டுட்டு வந்து இப்போ ரிபோசோமல் RNAயில் ஒரு ப்ரோட்டீன் சைட்டாக வச்சுக்கிட்டு அது 2 ஸ்வெட்பர்க் யூனிட்டாக இருக்குது. அதுலேருந்து இது என்ன பண்ண போகுதுன்னா அமினோ ஆசிட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக டிரான்ஸ்ஃபர் RNA மூலமாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண போகுது. இதுதான் ப்ராசஸ். இது எப்படி நடக்குது, இப்போ நார்மலாக இங்கே பொறுத்த வரைக்கும் ஜெனடிக் டிஸார்டராக இருக்கிற சிக்கிள் செல் அனீமியா நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த HbA கேபிட்டல் HbA கேபிட்டலாக இருந்தால் இது நார்மல். அதுவே HbS அதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அப்நார்மல். ஸோ இட் இஸ் கால்டு சிக்கிள் செல் அனீமியா. ஸோ இந்த இடத்துல ப்ரோட்டீன் நார்மலாக நீங்கள் நல்லா கவனிங்க, சைட்டோசைன், தைமைன், சைட்டோசைன் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மெசஞ்சர் RNAல இந்த CTCன்னு அரேஞ்ச் ஆகிருக்கு. இது ஜென்ரலாக GAGயாக மாறணும். கவனிங்க, G குவானைன், அடினைன், குவானைன் அப்படி மாறணும். அப்படி மாறுறதுக்கு பதிலாக இந்த சிக்கிள் செல் அனீமியா ஏன் உண்டாகுது அப்படின்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல CTC அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல
சிஏசின்னு வந்துருச்சு. ஹெச்பிஎஸ் ஜீன் வந்ததுனால சிஏசின்னு வந்துச்சு. இது ஏன் வந்தது, இது எதனால நடந்தது அப்படின்னா, the beta chain of HP at point 6ல glutamic acid is replaced by valine on the DNA chain னு ஒரு important message கொடுக்குறாங்க. அதுல இங்க என்னன்னா, due to mutation change in the CTC replaced with CAC RNA replaced GUG னா மாறுது. கோட்ஸ் ஃபார் என்ன காரணம்னா, valine அந்த இடத்துல வர்றதுனால T is replaced by A instead of CAG GUG is ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இது கான்செப்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், டிஎன்ஏ அண்டர்கோஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ நார்மல் சுச்சுவேஷனில். நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மேஷனை நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வேலன் இருக்குது, ஹிஸ்டோன் இருக்குது, லியூசின் இருக்குது, த்ரியோனின் இருக்குது, ப்ரோலைன் இருக்குது, இங்கே குளுட்டாமிக் ஆசிட், இந்த இதில் குளுட்டோன் இருக்குது. இப்போ இது 6வது பொசிஷனில் இருக்குது. 1 2 3 4 5 6வது பொசிஷன். இப்போ 6வது பொசிஷனில் இருக்கிற குளுட்டோன் கரெக்டாக இந்த இடத்துல சிடிசி ஜிஏஜியாக வந்தால் இது ப்ராப்பர். அப்போ உங்களுக்கு ஹெச்பிஏயும் ஹெச்பிஏயும் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால நார்மல் ஹீமோகுளோபின் ரவுண்ட் ஷேப் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஹெச்பிஎஸ் ஜீன் இருக்கிறதுனால இந்த இடத்துல சிஏசி ஜியூஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் சிஏஜிக்கு பதிலாக ஜியூஜி குவானைன் யுராசில் குவானைனா மாறதுக்கு காரணம், இங்கே என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி வேலைன் ஹிஸ்டைன் லியூசைன் த்ரோமைன் ப்ரோலைன் வந்து இந்த இடத்துல குளுட்டோமிக்கு பதிலாக குளுட்டாமிக் ஆசிட்க்கு பதிலாக இந்த இடத்துல வேலைன் வந்து இங்கே நார்மல் ஹெச்பிஏல ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனால இங்கே குளுட்டாமிக் ஆசிட் இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த ஹெச்பிஎஸ் இங்கே வந்ததுனால அதோட டிஃபெக்ட்னால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வேலைன் வந்து திருப்பி ரீப்ளேஸ் ஆகுது. இந்த வேலைன் 6வது பொசிஷனில் வர்றதுனால ஜியூஜியா கன்வெர்ட் ஆகி அந்த ப்ராப்பர் அந்த ஜீன் ப்ரொடியூஸ் ஆகாததுனால அந்த ஹீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சர் மாறி அது சிக்கிள் ஷேப்பில் மாறுது. அதனால ரவுண்ட் ஷேப்பில் இருக்க வேண்டிய இந்த ஆர்பிசி சிக்கிள் ஷேப்பில் மாறி அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடுது. ஸோ அதனால வாட் ஹேப்பன், ப்ராப்ளம் என்னன்னா, ப்ராப்பராக ஆக்சிஜனை ஹோல்டு பண்ணிட்டு போக வேண்டிய ஹீமோகுளோபின் ஷேப் மாறினால அதில் போய் ஆக்சிஜன் லாட்ஜ் ஆக முடியலை, அதோட பொசிஷனில் போய் உட்கார முடியலை. ஏன்னா ஸ்ட்ரக்சர் மாறி போச்சு. அது ஆக்சிஜன் போய் அதில் போய் லோட் ஆக முடியாது. ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும், அதுக்குள்ளே போய் ஆக்சிஜன் லோட் ஆகணும். அது நார்மல் ஹீமோகுளோபின் நடக்குது. அது ஹெச்பிஏ தான் நடந்துருக்கும். ஆனால் இங்கே ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ்ன்னு ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கனால இந்த ஆட்டோசோமல் ரிசெசிவ் ஆனால இந்த டிஸார்டர் உண்டாகி இங்கே என்னன்னா, ஓட்டு ஹோல்டிங் பாசிபிலிட்டி டெக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஷேப் ஆஃப் ஆர்பிசி சிக்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால ப்ராப்பர் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாதனால அந்த உடம்பு முழுக்க அனீமிக் ஃபார்ம் ஆகி டெட்டிங் கண்டிஷன் வருது. ஸோ இதுதான் சிக்கிள் செல் அனிமியாவோட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். அடுத்து நாம் ஜெனடிக் டிஸார்டரில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹீமோபிலியா. இந்த ஹீமோபிலியாங்கிறது வேர்ல்டுலேயே ரொம்ப ரேராக இருக்கிறது. ராயல் டிசீஸ்ன்னு பேர். இது வந்து ராயல் ஃபேமிலியில் தான் இருக்கும். உதாரணமாக யூகேயில் இருக்கிற பிரிட்டிஷ் இளவரசர் விக்டோரியா ராணிகிட்டேருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்திருக்கு இந்த ஹீமோபிலியாங்கிற நோய். அதனால் அதுக்கு பேர் ராயல் ஃபேமிலி டிசீஸ்ன்னு பேர் அல்லது ராயல் டிசீஸ்ன்னு பேர். இதோட மிக முக்கியத்துவம் என்னென்னா, பொதுவாக ஜென்ரலாக ஒரு மனித உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாச்சுன்னா, அதாவது வெட்டுப்பட்டா அந்த இடத்துல ப்ளீடிங் அதிகமாகும். அது நிற்கணும். ப்ளீடிங் நின்று ரத்தம் உறைதல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கணும். அது நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ரத்தம் உறைகிறதுக்கு பிளாஸ்மிடில் அதிக அளவுக்கு இருக்கிற ஃபைப்ரினோஜன், த்ராம்போபிளாஸ்ட், த்ராம்போஜன் உண்டாகி அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டாக வெளியில் வர்ற ரத்தப்போக்கை நிறுத்துகிற ஆற்றல் இயற்கையாக நம்ம உடம்புல இருக்குது. அதுக்கு காரணம் ஜீன்.
அப்படி நிற்காம போயிடுச்சுன்னா அந்த பிளட் கண்டினியூவாக வெளியில் வந்தால் உயிர் இழப்பு ஏற்படும். அந்த மாதிரி டிசீஸ் பேர் தான் ஹீமோபிலியா. ரத்தம் உறையாமல் தொடர்ந்து ரத்தம் வெளியில் வர்றது, காயப்பட்ட உடனே தொடர்ந்து ரத்தம் வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு மனித இழப்பை ஏற்படுத்தும். அப்போ கட்டோ உண்டோ வராமல் இருக்க முடியுமானா முடியாது. ஆனால் அப்படி ஆகிறப்ப அது வந்து ஒரு உறைகிற நிலைக்கு தானாக உட்பட்டுச்சுன்னா இட் இஸ் குவைட் நேச்சுரல். அப்படி ஜீன் அதை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுக்கான ஜீன் அதில் இல்லைன்னா டிஃபெக்டிவ் ஆகிடுது, அது ரத்தம் உறையாத நிலைக்கு கொண்டு போகுது. இது வந்து கண்டினியூஸ் ப்ளீடிங், தேர் இஸ் நோ கிளாட்டிங் ப்ராசஸ். இது வந்து ஆக்சுவலாக செக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் டிசார்டர் தான். இது ஆட்டோசோமல் டிசார்டர் கிடையாது. இது வந்து செக்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் டிசார்டர். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம குரோமோசோமில் தேர் ஆர் 2 டைப்ஸ். மேலே பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய், ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் எக்ஸ். இந்த லிங்க்டு கேரக்டர் எப்படி போகுது அப்படின்னா, இந்த எக்ஸ் லிங்க்டு குரோமோசோமில் இதில் வந்து இந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருந்தால், மியூட்டேஷனாகவே ஏதோ ஏற்பட்டிருந்தால் அது இந்த டிசீஸை கொண்டு வருது. இப்போ நம்ம பிடிகிரி அனாலிசிஸில் பார்த்தோம்னா ஒரு மேல் பார்ஷியலி அஃபெக்டட் பை ஃபீமேல், அதுக்கு வர ஆஃப்ரிங் வந்து மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருக்குது. இது நல்லா கவனிக்கணும். இந்த எக்ஸ் ஒய் நார்மல் ஃபாதர், ஆனால் அதே சமயத்தில் இந்த எக்ஸ் முக்கால் அங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே மதர்லேருந்து இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருப்போம். இது அஃபெக்டட் ஜீன், அஃபெக்டட் பர்சன் அர்த்தம். ஹீமோபிலியா அஃபெக்டட் பர்சன் அர்த்தம். அதில் ஒய் இருக்குது. இங்கே நார்மலாக மதர் வந்து எக்ஸ் எக்ஸாக இருந்தால் நார்மல் மதர். இந்த ஒரு எக்ஸ் நார்மலாகவும் ஒரு எக்ஸ் டாட் வச்சுருக்கோம், அது மதர் கேரிஸ் த டிசீஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு புன்னட் ஸ்கொயர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மலாக இருக்கிற எக்ஸு, இங்கே அப்நார்மலாக இருக்கிற டிசீஸ் அஃபெக்டட் ஜீன் உள்ள எக்ஸு இங்கே ஒரு டாட் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே எக்ஸு டாட் வச்சுருக்கோம்னா இது அஃபெக்டட், இது மேல். இது இங்கே ஒய் இருக்கிறதுனால இது மேல், இது 2 எக்ஸ் எக்ஸ் இருக்கிறதுனால ஃபீமேல். ஆக்சுவலாக இது வந்து ஃபீமேலு, இது வந்து மேல். இப்போ எக்ஸ் ஒய்ல ஒரு எக்ஸு, இந்த மேலில் ஒரு எக்ஸு அஃபெக்டட் கேரிஸ் த ஜீன். இந்த ஃபீமேலில் ஒரு எக்ஸ் நார்மல் எக்ஸு, இன்னொரு எக்ஸு கேரிஸ் த டிசீஸ். இப்போ ரெண்டுக்கும் கிராசிங் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? நார்மல் எக்ஸு இந்த எக்ஸ் வந்துடுது, இதோட எக்ஸ் டாட் எக்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ இது அஃபெக்டட் ஃபீமேல். அப்புறம் இங்கே நார்மல் எக்ஸு, இங்கே நார்மல் ஒய்னால இது அஃபெக்ட் ஆகலை, இது அஃபெக்ட் ஆகிடுச்சு. இது அஃபெக்ட் ஆன ஃபீமேல், இது அஃபெக்ட் இல்லாத மேல். ஏன்னா இங்கே நார்மல் எக்ஸு நார்மல் ஒய் கிராஸ் ஆகுது. இங்கே வந்தீங்கன்னா ரெண்டுமே அஃபெக்டடு ஃபீமேல். இங்கேயும் டாட் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் டாட் எக்ஸ் கிராஸ் ஆகிறப்ப இது அஃபெக்டடு ஃபீமேல். 100% ஹீமோபிலியா இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்ஷியலாக இந்த எக்ஸ் டாட்டட் வந்திருக்கு, இங்கே ஒய் இருக்கு, அப்போ இந்த மேல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பார்க்குறப்ப 2 எக்ஸுமே பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த டாட் டாட் வந்துச்சுன்னா 100% அஃபெக்டட் பை த டிசீஸ் ஹீமோபிலியா. இதை தான் நம்ம ராயல் டிசீஸுங்கிறோம். இது விக்டோரியா மகாராணிகிட்டேருந்து அடுத்தடுத்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அந்த வாரிசுக்கு பரவி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஜெனட்டிக் டிஸார்டர், பிளாட் ஆகாது, கம்ப்ளீட் கண்டினியூஸ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். த்ராம்போசிஸ், த்ராம்போஜன், த்ராம்போபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகிறது இல்லை. அதுதான் இந்த டிசீஸோட மிகப்பெரிய ட்ராபேக். அதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஹீமோபிலியா ஏ இருக்குது, அது வந்து கிளாட்டிங், இது 8 டைப் இருக்குது. ஏ கிளாட்டிங் ஃபேக்டர் 8 டைப் இருக்குது, கிளாட்டிங் ஃபேக்டர் 9 டைப் இருக்குது. இதை வச்சு இந்த செக் போட்டு பார்த்தோம்னா இந்த ஃபேமிலியோட புன்னட்ஸ், அதாவது பிடிகிரி அனாலிசிஸ் மூலமாக யாருக்கு அந்த டிசீஸ் பரவிங்கிறத we can decide. So this is a hemophilia, is also known as a royal disease, found in royal family, continuous bleeding, there is no clotting process. So it is sex linked recessive disorder. இது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம்.